ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உலகின் ஒளி மிஷனரி இயக்கத்தின் மூலமாக ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அற்பமான எங்களை கொண்டு ஆண்டவர் செய்து வருகிற மகத்துவமான காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையிலே எங்கள் உள்ளங்களெல்லாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. கிராமங்களிலே போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லும்போது ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவரும் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்த அற்புத அடையாளங்களையும் செய்கிறார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுடைய நல் உதவிகளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலே நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை பார்த்தால் மனிதனுடைய இருதயம் பெருமையினாலும் மேட்டிமையினாலும் நிறைந்திருக்கிற ஒரு இருதயம். மனுஷனுடைய சுபாவமே அதுதான். ஒரு சாதாரணமான ஒரு சிறு குழந்தைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு பாருங்கள், அது எல்லாரிடத்திலும் காட்டுவது புது ட்ரெஸ்ன்னு, அது முகரூபமெல்லாம் மாறிவிடும். மனுஷனுடைய சுபாவம் பெருமையினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் பரலோகத்தின் தெய்வம் யாரை தேடுகிறார்? தன்னுடைய வார்த்தைக்கும் தனக்கும் நடுங்குகிறவர்களையே, அதை இன்னொரு விதத்தில் சொன்னால் தாழ்மையாயிருக்கிறவர்களையே அவர் நோக்கி பார்க்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருந்த போதும் மரண பரியந்தம், வேதம் அழகாக சொல்லுகிறது, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தாழ்மையின் சுபாவம் குடிகொள்ளுவதாக. ஒரு ராஜாவை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் பார்த்தால், ஞாயிறு ஆராதனைகளிலே பார்த்தால், கடிந்து கொள்ளுகிற ஒரு பிரசங்கம் அல்லது பாவத்தை சுட்டி காட்டுகிற ஒரு பிரசங்கத்தை பண்ணினால் எந்த திருச்சபையாருமே ஏற்றுக்கொள்ளுவதில்லை. எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுமே ஏற்றுக்கொள்ளுவதில்லை. புத்தி சொல்லுவது யாருக்கும் பிடிக்கவே இல்லை. யாரிடத்திலேயாயிலும் போய் ஒரு ஆலோசனை சொன்னால் யாருமே நமக்கு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல முற்படுகிறோம். நமக்கு ஒருவர் புத்தி சொல்ல வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் நமக்குள் இல்லை. ஆனால் ஒரு ராஜா, கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு குறைந்த ஞானத்தோடு நான் அதை கற்றுக்கொள்ள போது, யோசபாத் என்கிற ராஜாவுக்கு கிட்டத்தட்ட 11,60,000 படை வீரர்கள் அவருக்கு இருக்கிறார். ஒருவர் 2 பேர் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கணக்கின்படி தேசத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா. அவருக்கு முன்பதாக தேவனுடைய மனிதர்கள் வந்து தேவ வார்த்தையை சொல்லும் போது ஒரு சிறு குழந்தையை போல அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்த்து தான் இருக்கிறோம். கையில வேதம் தான், வாயில துதி ஸ்தோத்திரங்கள் தான், ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்த்து இருக்கிறோம். எனக்கு சார்பா, எனக்கு சாதகமா, எனக்கு ஏற்ற நான் நினைக்கிற வார்த்தையை சொன்னால் என் உள்ளம் மகிழ்கிறது, என்னுடைய பணப்பை திறக்கப்படுகிறது. ஆனால் என்னுடைய தவறை யார் சுட்டி காட்டினாலும் என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஆனால் இந்த ராஜா அப்படி அல்ல. நீங்கள் பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 18வது அதிகாரத்தில் அவரும் ஆகாப் ராஜாவும், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற அந்த ராஜாவும் இருவரும் கூடிக்கொண்டு யுத்தத்துக்கு போகிறார்கள். இவமான தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இல்லைன்னா வேற யாருமா? நான் அங்க போகவில்லை. அவர்கள் எல்லாருடைய வார்த்தைகளும் ராஜாவே போரும், ராஜாவே போரும். ஆனால் 2 நாளாகமும்
18வது அதிகாரம் 6வது வசனத்துல இந்த யோசபாத் ராஜா சொல்லுகிறான், இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இங்கே உண்டா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எல்லாரும் நல்லா வாக்க சொல்றாங்க, போங்கயா நீங்க நல்லா இருப்பீங்க. ஆனா ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மகன், ஆண்டவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற ஒரு மகன் கேட்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை இங்க இல்ல அப்படிங்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் அநேக சத்தங்கள் நமக்கு நேராக வரும். அது எப்படிப்பட்ட சத்தம் என்று நாம் பகுத்து ஆராய வேண்டும். ஆனால் வருகிற சத்தம் கர்த்தருடைய சத்தமா என்று ஆராய வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இதே 2 நாளாகவும் 19வது அதிகாரத்தில் 1 to 3 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த ராஜாக்கள் 2 பேரும் யுத்தத்துக்கு போகிறார்கள், திரும்பி வருகிறார்கள். அங்கே இந்த யோசபாத் ராஜா தன் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகும்போது ஒரு தீர்க்கதரிசியானவர் வந்து இவரை கடிந்து கொள்ளுகிறார். கர்த்தரை கனம் பண்ணாத மனிதனோடு நீர் கூட்டு சேர்ந்து யுத்தத்திற்கு போனீரே, கர்த்தர் உம்மேல கோபம் கொண்டிருந்தார். ஆனாலும் உம்மிடத்துல சில நல்ல காரியம் இருந்ததுனால ஆண்டவர் உன்னை காப்பாற்றினார் என்று அவரை எச்சரிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த ராஜா மறு வார்த்தை ஒன்றும் சொல்லவில்லை, அவரை கடிந்து பேசவில்லை. இந்த தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார், அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை பேர் ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கும் போது நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம்? அதைத்தானே வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். இந்த சிறு பிள்ளையை போல மனம் திரும்பாவிட்டால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை நாம் அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டும். அவர்களைத்தான் ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். அந்த ராஜாவை பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லல, ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதே ராஜா பிற்பாடு வேறொரு ராஜாவோடு கூட கூட்டணி சேருகிறார். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, அவர் கூட்டு சேர்ந்து சில காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் தேவனுடைய மனிதனை அனுப்பி, நீர் போகிற பாதை சரியில்லை, ஆகவே நீர் செய்கிற அந்த கப்பலை நான் உடைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வீட்டிற்கு ஒரு தேவ மனிதன் வந்து, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து நம்மளை எச்சரிக்கும் பொழுது, அல்லது நாம் ஆலயத்திற்கு போயிருக்கும் போது தேவன் தம்முடைய பரிசுத்தமான ஊழியர்கள் மூலமாக எச்சரிப்பான வார்த்தைகளை நமக்கு நேராக அனுப்பும் பொழுது நம்முடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது? நாம் அதை எவ்வாறாக எடுத்துக்கொள்ளுகிறோம்? யோசபாத்தினுடைய காலத்தில் பொன்னும் வெள்ளியும் மிகுதியாய் இருந்தது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் மிகுதியாய் இருந்தது. ஆண்டவர் அவனை கனம் பண்ணி இருந்தார். ஏனென்றால் அவன் தவறு செய்யும் போது ஆண்டவர் அவனை சுட்டி காட்டும் போது சிறு குழந்தையை போல அவன் அதை ஏற்றுக்கொண்டான். என அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய காரியங்களை நாம் பார்க்கலாம். தாவீது ராஜாவை பாருங்கள், பாவம் செய்த போது தேவன் தம்முடைய ஊழியரை அனுப்பி அவரை எச்சரித்த போது நான் பாவம் செய்தேன் என்று ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான். இன்றைக்கு பணம் வந்த உடனே, அதிகாரம் வந்த உடனே, பதவி வந்த உடனே நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? நம்மை தாழ்த்துவோம், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய ஊழியர்கள் மூலமாக நாங்கள் எச்சரிக்கப்படும் போது நாங்கள் தாழ்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது 1000 தலைமுறை மட்டும் உங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார். அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். விருப்பம் உள்ளவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பார். ஆமென்.